ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமின் பிஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமின் ஒன் ஷார்ட் நேம். அடைமலை வரும் அதில் நனைவோமே. ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ விமன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அப்போ ரொம்பவே மழை பெஞ்சிட்ருக்கு. அதில் உள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு பேய் படம் பார்த்துட்ருக்கான். அந்த பேயை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்கான். இது என்ன இவ்வளோ மோசமான பேயாக இருக்குது? இந்த பேய் மட்டும் என் வீட்டுக்கு வந்துச்சு, நான் எப்படியாவது அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அட போடா, அப்போ பாரு இங்கே கூப்பிட்டு வந்து தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு வச்சு பேய் படம் பார்த்துட்ருக்க. உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ மட்டும் உட்காந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் பயந்துட்டு, போகாதடா, அட போடா, இவ்வளோ பயந்து நீ எதுக்கு இப்படி படம் பார்த்துட்ருக்க? உனக்கு தான் பயமாக இருக்குன்னு தெரியுதுல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்காத அப்புறம் தனியாக இருக்கும் போது நீ தான் பயப்படுவ அப்படின்றாரு. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. தென் அந்த பையனும் எழுந்து போயிடுறான். இப்போது ரொம்பவே மழை பெய்யுது. சரி அவன் போயிட்டானான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பையன் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறான். அதுவும் வறண்டாக்குள்ளே கூட வரலை, அப்படியே வெளியவே நனைஞ்சிட்ருக்கான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவன் ஏன் இப்படி நனைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே போவோன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. போயிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, நீ ஏன் வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு திரும்புகிறான். ஏய் நீதானா? நான் உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீ இல்லை, நான் உன் பக்கத்து ரூம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? நீ என் பக்கத்து ரூம் தான், ஆனால் நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீ எங்கே வெளியே வருவ? நீ ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீட்டு விட்டால் ஆஃபீஸ், அப்படி தானே இருப்ப அப்படின்றாரு. ஆமாம், சரி நீ ஏன் இப்படி நனைஞ்சிட்டு நிற்கிற? வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தானே அப்படின்றாரு. இல்லை, என்னோடய கீயை நான் மறந்து ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் இன்னும் க்ளோஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்னொரு கீயையும் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றாரு. சரி அப்போது ஓனர்கிட்ட அப்படி இல்லை நான் கீ பண்ணுறவங்க கிட்டே கேட்க வேண்டியதானே அப்படின்றாங்க. இல்லை, இந்த மழைனால் யாருமே எதுவுமே அவங்களால முடியல, கொண்டு வரவே முடியல, அதனால தான் நான் இப்படி வெளியே நின்றுட்டுருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் இப்படி வெளியே நிற்கிற? உள்ளே வா அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல, என்னால் உனக்கு எது கஷ்டம்? உங்கள் வீட்டில் எல்லாம் இருப்பாங்கள்ல. இல்லை, நான் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், அப்புறம் என் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது அப்படின்றாரு. சரி ஓகே, இருந்தாலும் நான் வரலை, உனக்கு எதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்படி நனைஞ்சிட்ருக்கிறத பார்த்தா அதை எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, உள்ளே வா அப்படின்றாரு. இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அவரோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. சரி இவ்வளோ பண்ணியிருக்கேனே, இது வரைக்கும் உன்னோட பேரை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய பேர் ஜிம்மின் அப்படின்றாரு. சரி ஜிம்மின், நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நம்ம ஜிம்மினா குளிரில் நடுங்கிட்டுருக்காரு. எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது, சரி நீ இரு, நான் உனக்கு சூடாக சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா அவர் செஞ்சு வச்சுருக்காரு. அதை தான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வராரு. நீ சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேணாம், பரவாயில்ல, நீ எனக்கு தங்க இடம் கொடுத்ததே பெருசு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாரு. ஐயோ என்னப்பா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சாப்பிடு அப்படின்றாரு. ஜிமினாவும் அப்படியே குளிர நடுங்கிக்கிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம அவரோட போர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு விடுறாரு. ஜிமினாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இவளை இப்படி பார்த்துக்கிறாருல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? நான் யாராக இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பேன். என்னது யாராக இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு ஜிமினா அப்படியே முழிக்கிறாரு. இல்லை, ஒருத்தர் வெளியே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தா அப்புறம் எப்படி எனக்கு விட தோணும்? அதுவும் இல்லாமல் நீ என்னோடய பக்கத்து வீட்டுக்காரனாச்சு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி நான் எப்படியாவது பாஸ்வேர்ட் போட்டாவது உள்ளே போயிடுறேன். இப்போ தான் கீன்னு சொன்னால் இப்போ பாஸ்வேர்டுன்னு சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இல்லைப்பா, கீயும் இருக்குது பாஸ்வேர்டும் இருக்குது அப்படின்றாரு. அப்போ பாஸ்வேர்டு போட்டு போக வேண்டியதானே? நான் பாஸ்வேர்டை மறந்தனால தானே இப்படி நிற்கிறேன். ஏன் என்னாச்சு அப்படி? ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆக போகுது அப்படின்றாரு. என்ன சொல்கிற? ஆமாம், இவ்வளோ நாளாக நான் என்னோடய அம்மா அப்பா வீட்டில் இருந்தேன், நான் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டீங்க மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்றாரு. ஓ அதனால தானா? ஆனால் அந்த வீடு இன்னும் உன் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ரூம் ஆமாம் என் பேரில் தான் இருக்குது, ஆனால் பாஸ்வேர்டு மறந்துட்டேனா அதனால தான் அப்படின்றாரு. சரி நீ இந்த ஓனர்கிட்டயாவது கேட்கலாம்ல. இல்லை, அவங்க வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும், அதனால தான் அப்படின்றாரு. சரி அப்போது அந்த ஓனர் வர வரைக்கும் நீ ஏன் வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் எப்படி உனக்கு கஷ்டம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே தனியாக தான் இருக்கேன், ஸோ நீ என் கூட இங்கே ஸ்டே பண்ணலாம், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தானே அப்படின்றாரு. நம்ம ஜிமினாவும் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எப்படி மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு
ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இந்த வீட்டில் ஸ்டே பண்ணோன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு படம் வந்திருக்கு, ஒரு ஹாரர் படம். அதை நான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அதை ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நைட்டு நீ என் கூட உட்காந்து மூவி பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜிமினாக்கா இவன் அப்படி என்னத்தை கேட்க போகிறான்னு சொல்லிட்டா அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். திடீர்னு படம்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆன மாதிரி இருக்குது. சரி இதானா, சரி நான் பண்ணுறேன், உனக்காக முழிச்சிருக்கேன், உன் கூடவே பார்க்குறேன் அப்படின்றாரு. நம்ம வீக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சுருப்பாரு. ஃப்ரெண்டு போயிருப்பாரா, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமினா கூட இருக்கானேன்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமினாக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டுருக்காரா. உனக்கு இப்போ பேய் படம் பார்த்தா பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, எனக்கு படம் பார்க்கறதுனாலாம் ஒன்றும் பயம்லாம் வராது அப்படின்றாரு. நீ ரொம்பவே தைரியசாலி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மூவியை போடு அப்படின்றாங்க. நம்ம போட்டிருக்காரா. ஜிமினா அந்தனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே போட்டுறாரு. 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமினாவா நான் ரொம்பவே தைரியசாலி அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு கை கால்லாம் நடுங்குது. அந்த பேய் வரும்போது கத்துறாரு பயங்கரமாக. இதை பார்த்துட்டு வீயும் கத்துறாரு. ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, உண்மையாலுமே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சா அதுதான் அப்படின்றாரு. அட போயும் போயினும் ஒன்றை கூப்பிட்டு வச்சு பார்க்குறதால என்ன தான் சொல்லணும் அப்படின்றாரு. சரி இரு, நான் உனக்கு பாப்கார்ன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? ஆமாம், இதெல்லாம் என்ன இருக்குது, சும்மா அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. பரவாயில்லையே, நீ நிறைய கற்று வச்சுருக்க. ஆமாம், தனியாக இருந்தால் இதெல்லாமே செஞ்சுதாகணும், ஏன்னா நீ கூட செஞ்சுருப்பல அப்படின்றாரு. இல்லை இல்லை, நான் ஹோட்டலில் எதுனாலும் ஆர்ட்ரு பண்ணிப்பேன். ஜஸ்ட் இதை கூடவா நீ ஆர்ட்ரு பண்ணவ? ஆமாம் அப்படின்றாரு. சரி சரி, ரொம்பவே பணக்காரன் தான் போலையே. அப்போல்லாம் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன்ல, அது எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்காக தானே. ஸோ அதான், நான் ஃபுட்டுக்காக மட்டும் எவ்வளோ வேணாலும் வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் 2 பேரும் அப்படியே பாப்கார்னில் கையை வச்சுக்கிட்டே ஒருத்தரோட ஒருத்தர் கையை அட்டாச் ஆகுதா. 2 பேரும் அப்படியே முழிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகிட்டு மறுபடியும் படத்தை பார்க்குறாங்க. ஜிமினாக்கா லைட்டாக பயமாக இருக்குது, இவனுக்கு வாக்கு வேறு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காரு, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நம்ம ஜிமினா கண்ணு 2ஐயும் மூடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்காரு. அதை நோட் பண்ணல. நம்ம ஜிமினாவும் நம்மளை பார்க்குறானா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதில் 2 பேரை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடைச்சி என்னடா இவன் இப்படி பேசிகிட்ருக்கான், நீ பார்த்தது வேறு, நான் சொன்னது வேறு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து அவங்கள பார்த்துச்சு, கொல்றதுக்காக இதோ ட்ரை பண்ணிட்டுருச்சு, ஆனால் நீ பார்த்தது இந்த சீனை அப்படின்றாரு. ஐயோ, நான் தான் அப்படி நினச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ உனக்கு இந்த பாய் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சொல்கிற, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் அதெல்லாம் பண்ணதில்லை, ஏன் யோசிச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்றாரு. ஆனால் இப்போ யோசிச்சு பாரு அப்படின்றாரு. என்ன சொல்கிற, ஃபஸ்ட்டு படத்தை பாரு அப்படின்றாரு. ஆனால் என்னால் படத்தை பார்க்க முடியலையே, இப்போ இவ்வளோ நேரம் நீ தானே பார்த்துட்டு இருந்த. ஆமாம், நான் பார்த்துட்ருந்தேன், நீ எப்போ அதை பார்க்கறத நிறுத்தினியோ என்னாலேயே அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்றாரு. ஜிமினாக்கா ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, என்னடா இப்படி ஒரு பையன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டவன் அப்படின்னு முடிச்சிட்ருக்காரு. சரி, நீ படத்தை பாரு, நான் உனக்கு வேறு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டேன்றாரு. இல்லை இல்லை வேணாம், நான் இதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. சரி இரு, உனக்கு இது ரொம்பவே குளிருன்னு நினைக்கிறேன், இன்னொரு போர்வை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாரு. நீ இப்போ எதுக்கு போகணுன்னு நினைக்கிற இங்கேருந்து? நீ அவ்வளோ தப்பாலாம் ஒன்று கேட்கல, உன் மனசில் இருக்கிறத கேட்டா அவ்வளோதானே, விடு, நீ நார்மலாகவே இரு அப்படின்றாரு. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. என்ன உட்காந்துருக்காரு. அப்படியே நம்ம ஜிமினாக்கு தூக்கமாக வருதா, அப்படியே மேலே சாஞ்சிடுறாரு. ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் இவன் இப்படி மேலே சாஞ்சிருக்கான், இவனை என்னால் எழுப்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாரு. ஜிமினாக்கு ஃபீவர் அடிக்குது. ஐயோ, இவன் ரொம்ப நேரமாக நனைஞ்சிட்டான். அதுவும் இல்லாமல் இவன் நான் ஒரு டேப்லெட் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல, இப்படியே குளூரில் இருந்தானா இவனுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க ஜிமினாக்காக. அப்புறம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு பாவமாக ஜிமினாவை. இவனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறேன், என்னால் முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்ருக்காரு. ஜிமினா கேட்குது, இவன் ஏன் எனக்கு கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான், எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பயே லவ்வில் விழுந்துட்டேன், உன்னை திருப்பி பார்க்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அவ்வளோ எங்கிட்டு இருந்தேன்.
கடைசியில் நான் உன்னை பார்த்துட்டேன், ஆனால் இப்படி ஒரு நிலமையில பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஜிமினா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாருன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போகலான்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு நம்ம ஜிமின் கையை பிடிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீ எதோ சொன்னியே, இப்போ என்கிட்ட அதை தெளிவாக சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு ஃபீவர் அடிக்குது, ஸோ நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. இல்லை, இப்போ நீ அதை சொல்லாமல் போயிட்டேனா தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும், என்னன்னு சொல்லு அப்படின்றாரு. நீ சொன்னல 1 இயருக்கு முன்னாடியே இங்கே என்னன்னு சொல்லிட்டு, உனக்கு தான் என்ன தெரியும் சொல்லலாம், ஆனால் உனக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன், எப்படி தெரியுமா வந்தேன், இந்த வீட்டுக்கு வரப்போ பக்கத்து வீட்டில் தான் நீ இருந்த, ஆனால் உன்னோட வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, பொண்ணு இருந்தாளா? ஆமாம், அவள் ஃபஸ்ட்டு நீ இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டே பண்ணியிருந்தா. அவள் ஏதோ ஒரு ஃபைலோ நம்ம எடுக்க வரேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. ஸோ நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீ அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கோவம் பேசிகிட்டு இருந்த. எனக்கு அது என்னன்னு தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு உன்னோட லவ்வர்னு தான் நினச்சேன். என்னடா இந்த பொண்ணோட லவ்வர் போல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், சண்டை போட்டுட்ருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நான் போகலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் எவ்வளோ தைரியம் தான் நீ என் வீட்டுக்குள்ளே வருவ, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு நீ சொன்ன. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ நீ இப்போ புதுசாக வந்திருக்க போலன்னு சொல்லிட்டு. நான் உன்கிட்ட இன்ச்சும் ஆளான்னு சொல்லிட்டு வந்தேன், பட் ஆனால் நீ வீட்டிலே இருக்க மாட்டேன், ஆனால் நீ என்ன பார்த்துருக்கன்னு சொன்னில, அதான் எனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்றாரு. என்ன சொல்கிற? ஆமாம், நான் உன்னை நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. எப்போ பார்த்துருக்க? அது சும்மா நான் நைட்டு வருவேனா, அப்போ நீ ஏதோ கையில் வாங்கிட்டு போவ, ஏதோ டிவிடி பிளேயர், அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போவ. ஆனால் எதுக்கு வாங்கிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு உன் ஃப்ரெண்டும் வருவான், 2 பேரும் என்னமோ பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுருவேன், ஏதோ படம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓ அப்படி தான் நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அப்படி தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் எனக்கு தெரியுது 2 பேர் சேர்ந்து பேய் படம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னோட நிலமை இருக்கே வேறு லெவல் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இப்படி பண்ணுறல, நான் ஜாலியாக பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் நான் தனியாக இருக்க எவ்வளோ பயப்படுவேன் தெரியுமா? எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாரு. ஏன் பயப்படுவேன், உனக்கு இது பிடிக்கும்ல? எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் யாருக்காக இருந்தாலும் பேய்னா கொஞ்சமாவது பயமாக இருக்கும்ல. அடிக்கடி எனக்கு மழை வேற பெய்யுமா, அந்த சவுண்டு, இந்த டிவியில் ஓடுற அந்த சவுண்டு தனியாக இருக்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பேய்ங்கிறத விட இந்த லோன்லினஸ் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. அப்போ ஜிமினாவையே பார்த்துட்டு, கவலைப்படாத, இனிமேல் நானும் உன் கூட பேய் படம் பார்க்க வரேன் அப்படின்றாரு. ஆனால் உனக்கு இப்போவே ஃபீவர் அடிக்குதே, இன்னும் நீ பேய் படம்லாம் பார்த்தனா என்ன ஆவ? அதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டல, உனக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டல, இனிமேல் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றாரு. அப்போ நீ இது வரைக்கும் பேய் படமே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஆமாம், இது என்னோடய செகண்ட் டைம் அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் யார் கூட பார்த்தேன்? ஃபஸ்ட் டைம் நான் என் வீட்டில் என் ஃபேமிலியோடு பார்த்தேன். அப்போலேருந்து எனக்கு பேய் படம்னா பயம், அதனால நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ தான் உன் கூட சேர்ந்து பார்க்குறேன், வேறு வழி இல்லாமல் பார்த்தேன் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, உன் கூட கொஞ்சம் சேர்ந்து பார்க்கவும் தானே எனக்கு இருக்க ஃபியர்லாம் கொஞ்சம் போச்சு, நான் இப்போ ஓகே தான் அப்படின்றாரு. ஆனால் உனக்கு ஃபீவர் அடிக்குதே, என்னால் தானே அப்படின்றாரு. உன்னாலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. தென் 2 பேருமே அப்படியே தூங்குறாங்க. மார்னிங் ஆகிடுது. இப்போ அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜிமினாக்கு கால் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க? அந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், உன்னோட கீயும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமினா வந்துட்டு எழுந்து வீக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கூட அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு அந்த கீயை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க. என்ன ஆஃபீஸ்க்கு தான் போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு, நான் உன்கிட்ட சொல்லாமல் போகிறேன், தப்பாக எடுத்துக்காத, எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் நைட்டு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. தென் இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறாரு. பார்த்தா பக்கத்தில் லெட்டர் இருக்குது. ஓ இவன் போயிட்டான் போலையே, சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். ஆனால் அவன் கூட இருந்தது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு அந்த இது பண்ணியிருப்பார்ல, அதுக்கான ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்காரு. தென் இதை நம்ம ஜிமினாவும் பார்க்குறாரு. அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம இவனுக்கு இன்றைக்கி ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப்லலாம் ஏதாவது ஒன்று தேடிட்டுருக்காரு. சரி
இவனுக்கு நம்ம ஒரு ஹெட்செட் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்கே கப்பிள் ஹெட்செட் இருக்குது அழகா 2 பெருசா. அதை வச்சு இதை வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே எடுக்கிறாரு. ஒன்று நம்ம ஜிமினாக்கு, ஒன்று வீக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே கூட போகல, ஸ்ட்ரைட்டாக வியோட வீட்டுக்கு தான் வராரு. வி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உள்ளே தான் இருக்கேன், வா ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது இந்தா இது உனக்காக தான் நான் அந்த ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்தேன், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நம்ம இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. ஆமாம் வளரணும், நம்ம ஒன்றுமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வாங்கி பார்க்குறாரு. அது கப்பிள் ஹெட்செட், ஏன்னா இது கப்பிள் போடுறதாச்சே, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிதான் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. வி லைட்டாக சிரிக்கிறாரு. தென் ஜெமினா வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ நிறைய மழை பெய்யுதா, அவருக்கு மழையில் போய் விளாடணுன்னு ஆசையாக இருக்குது. அவர் பாட்டுக்கு வெளியே வந்து நனைஞ்சிட்ருக்காரு. நம்ம வி வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜெமினா நனைஞ்சிட்ருக்காரு. ஐயோ இவனுக்கு நேற்று தானே ஃபீவர் அடிச்சிச்சு, இன்னும் சரியால இவன் போய் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராரு. அப்படியே கையை பிடிச்சி இழுத்தோம். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்கிற, நேற்று தானே உனக்கு ஃபீவர் அடிச்சுதாச்சு, இப்போ என்ன நீ மழையில் நனைஞ்சிட்ருக்க? ஆமாம் இந்த மழையில் பார்த்தோன்னே எனக்கு நனையணும்னு தோணுச்சு, அதனால தான். நேற்று தானே நனைஞ்ச, ஆனால் நான் அது விருப்பம் இல்லாமல் நனைஞ்சேன், இன்றைக்கி எனக்கு விருப்பம் இருக்குது, நனையணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்ச்சாரு. சரி நான் தான் நனைஞ்சிட்ருக்கேன்னா நீ ஏன் எனக்காக நனைஞ்சிட்ருக்க அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. ஏன்னா உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஃபீவர் ஆச்சுன்னா யார் உன்னை பார்த்துப்பான், ஒழுங்காக வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா ஏன் நீ என்னை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உன்னை பார்த்துப்பேன் தான், இல்லைன்னு சொல்லலாம், அதுக்காக நீ இப்போலாம் நனையணும்னு அவசியம் கிடையாது, வா அப்படின்றாரு. ப்ளீஸ் எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நனைஞ்சிட்டு போகலாமா அப்படின்றாரு. வியும் ஒரு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிறாரு. தென் 2 பேருமே சேர்ந்து நனைகிறாங்க. அவ்வளோ ஜாலியாக அந்த மழையை ரசிச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க. சரி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. வெயிட் பண்ணு அப்படின்றாரு. அப்போங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடு அப்படின்றாரு. நாளைக்கு 2 பேருக்குமே ஃபீவர் வரப்போகுது, பரவாயில்ல உனக்கு ஃபீவர் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஃபீவர் வந்தால் நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. உன்னை வச்சுட்டு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் தானே, வா ஐஸ்கிரீம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. தென் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. ஜிமினா அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீயும் அங்கே போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை நீயும் ரெஃப்ரெஷ் ஆகணும், நானும் ரெஃப்ரெஷ் ஆகணும்ல, ஸோ நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்றாரு. நீயும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறாரு. தென் ஜிமினாவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறாரு. நம்ம ஜிமினாவுக்கு ஏதோ செஞ்செல்லாம் வச்சுருக்காரு. நீ என்ன இப்படி சமைச்சு வச்சுருக்க, அவனுக்கு சமைக்க பிடிக்குமா என்ன? இல்லை எனக்கு பிடிக்காது, நான் தான் சொன்னேனே லோன்லியாக இருக்கும்போது போர் அடிக்கும், ஸோ அதனாலவே இந்த மாதிரிலாம் செஞ்சு பழகிட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்ல நீ நல்லாவே சமைக்கிற அப்படின்றாரு. அப்போ 2 பேருமே அவங்க ஹேர் நனைஞ்சிருக்கல, அப்போ நம்ம ஜிமினாக்கு தோட்டி விடுறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் ஹேர் ரொம்பவே ஈரமாக இருக்கல, அதை தோட்டி விட்டேன் அப்படின்றாரு. அப்படி பார்த்தா உன்னோட ஹேர் கூட தான் ஈரமாக இருக்க, ஸோ நீ உனக்கு தோட்டிக்கோ அப்படின்றாரு. ஏன் நீ எனக்கு தோட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிமினா லைட்டாக ஷையாகிறாரு. உன்னோட அந்த ஷைனஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. ஆமாம் சரி இன்றைக்கி நீ பேய் படம் பார்க்கலையா? இல்லை நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன்ல, இனிமேல் வந்தால் தான் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் வியை பார்த்துட்ருக்காரு. தென் 2 பேருமே சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஜிமினா வீக்கிட்ட உனக்கு உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்கிற, உனக்கு இப்போ தான் அந்த கொஸ்டினை கேட்கணும்னு தோணுதா? ஆமாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் எனக்கு உண்மையுமே உன்னை பிடிக்கும் ஜிமின் அப்படின்றாரு. எதனால் உனக்கு என்ன பிடிக்கும்? அதான் சொன்னேனே எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்றாரு. அது ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? அப்புறம் உன்னோட இஷ்டம்ன்ட்டு நான் விட்டுருவேன், உனக்கு அவ்வளோதான் லக்குன்னு விட்டுருவேன் அப்படின்றாரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நீ இப்படிலாம் சொல்கிற, அப்போது நீ தான் வேணும், உன் பின்னாடி தான் வருவேன், அப்படிலாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. நீங்களாம் பின்னாடி வந்தால் கண்டுக்கவே மாட்டிங்களே, அப்புறம் எப்படி நாங்கள் பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓ அப்படியா, ஆனால் நான் அப்படி தான்ப்பா, பின்னாடி வந்தால் மட்டும்தான் கண்டுப்பேன் அப்படின்றாரு. சரி இதான் உனக்கு பிடிக்கும்னா சொல்லு, இனிமேல் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. நான் ஜிமினா சிரிக்கிறாரா. சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, அதை ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதை தான் சொல்ல வரேன் அப்படின்றாரு. பாரியா உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா, ஆனால் எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நான் இங்கேருந்து வரும்போது ரொம்பவே கஷ்டத்தில் வந்தேன், என் அம்மா அப்பா
என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எதனாலனா, அவங்க பேச்சே நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. "நீ ஏன் அப்படி சொல்கிற? நம்ம அவங்க பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணும்போது தானே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க." ஆமாம், எனக்கு என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன். அவங்க என்னோட கம்பெனி நீ தான் பார்த்துக்கணும், அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னால் முடியல. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன்று தெரியுமா, இது வரைக்கும் நான் மழையில் நனைஞ்சதே இல்லை. அதனால தான் நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது மழையில் நனைஞ்சேன். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் நீ வந்து என்னை கூப்பிட்ட. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நனைஞ்சனே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி மழையில் நனைஞ்சு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் தெரியுமா, அது உன் கூட. இது என்னோடய மெமரபிள் டே, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. சரி, இனிமேவும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, இந்த டைம் நமக்கு ஒன்றும் ஆகலைண்ணா, அடுத்த டைம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறியா என்ன? இதுக்கு மேலே நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா உனக்கு நான் இருக்கணும், எனக்கு நீ இருக்கணும். நம்ம 2 பேர்த்துக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. நீ தானே சொன்ன, உனக்கு ஃபீவர் வந்தால் நான் பார்த்துப்பேன், எனக்கு ஃபீவர் வந்தால் நீ பார்த்துப்பேன்னு. இப்போ என்ன மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு நீ வேணும் அப்படின்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி வேணான்னு நினச்சியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்றாரு. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், சொல்லுங்கள் அப்படின்றாரு. இப்போதைக்கு எனக்கு பாப்கார்ன் செஞ்சு தரியா அப்படின்றாரு. பாப்கார்ன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாரு. தென் நம்ம போயிட்டு ஜிமினாவுக்கு பாப்கார்ன் செய்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா பின்னாடியே போயிட்டு வியை ஹக் பண்ணுறாரு. நம்ம வீக்கா ஷாக்காக இருக்குது. ஜிமினா நீயா இது அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றாரு. அப்போ அந்த இதெல்லாம் மசாலா கொட்டிட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகும்போது வெயிட் பண்ண நானே கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பரவாயில்லையே, உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தோ ஒன்று பார்த்தல அதான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாரு. தென் 2 பேரும் அப்படியே உட்காந்து படத்தை பார்க்கல. அந்த பாப்கார்னில் கை இருக்குது. 2 பேரும் அவங்க கண்ணை பார்த்துட்ருக்காங்க. நீ ஏன் படத்தை பார்க்காம என் கண்ணை பார்த்துட்ருக்க அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. நீ கூட தான் படத்தை பார்க்காம ஏன் கண்ணை பார்த்துட்ருக்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாப்கார்னை எடுத்து வாயில் வைக்கலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஜிமினா பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. வீக்கா ஷாக்காக இருக்குது. நீ என்ன பண்ணுற? ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியும் கிஸ் பண்ணுறாங்க. தென் அன்றைக்கி நைட் 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜிமினா காலை எழுந்ததுக்கப்புறம் அதே மாதிரியே சொல்லாமல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அந்த டைம் நம்ம முன்னாடியே பார்த்துட்றாரு. ஸோ நம்ம ஜிமினா கையை பிடிச்சி இன்னொரு டைம் தயவு செஞ்சு நீ என்கிட்ட சொல்லாமல் போகாது, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜிமினா, நான் என்ன பண்ண முடியும், என் செல்லக்குட்டி இவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கு, அதை எனக்கு எழுப்பவே தோணலையே அப்படின்றாரு. பரவாயில்ல, நீ என்னை எழுப்பாமல் போனினா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆனால் உன்னை எழுப்பும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்றாரு. எனக்கு பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, நான் உன்னை விட்டு போயிடுவேன், நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கவும் ஜிமினா புரிஞ்சுக்கிறாரு. ஓ, இவன் கொஞ்சம் பயப்படுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் உனக்காக இங்கேருந்து எழுந்திருக்கும்போது நான் உன்கிட்ட சொல்லிட்டு மட்டும்தான் போவேன், அது உனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சைல்டிஷாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தென் நம்ம ஜிமினா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் வியை பற்றியே நினச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. வேறு எதுவும் இல்லை, அந்த ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல அதை பற்றி சப்மிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. நம்ம வியும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. பட் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போனதுக்கப்புறம் இதை சப்மிட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மேனேஜரை கூப்பிடுறாங்க. அவர் வராரு. நீங்கள் இது ரிவ்யூ கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் வேறு மூவிஸ் மாதிரிலாம் கொடுங்க, நீங்கள் இங்கேருந்து ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றாரு. சரி, அப்போ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் அங்கே இருக்க ஒரு பர்சன்ட்டை கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்றாரு. பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேர் ஜிமினா அப்படின்றாங்க. என்னது ஜிமினாவா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட பிளேஸை சொல்கிறாங்க. வியும் போயிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஜிமினா கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. ஐயையோ, இவன் என்ன நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறான், அதுவும் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு முன்னாடி தேடி வந்து நிற்கிறான், ஒரு வேளை இவனுக்கு என்னை மிஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஓடி போய் வியை ஹக் பண்ணுறாங்க. வீக்கா அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஐயையோ, நான் இவனை இங்கே நார்மலாக பார்க்க வந்தேன், இவன் அப்படியே நினச்சிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நவர்றாங்க. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்றாரு. ஜிமினாக்கா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயையோ! நீ என்ன பார்க்க தான் வந்தேன்னு நான் நினச்சேன் தெரியுமா? நீ தான் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸவே சொல்லலையே, நான் எப்படி உன்னை பார்க்க வருவேன் சொல்லு அப்படின்றாரு. ஆமாம், அப்புறம் எப்படி நீங்கள் வந்த? என்னடா இந்த கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், இங்கே தான் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, ஆனால் எனக்கு தெரியாமல் போச்சு, நீ ஏன் இங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது, நான் வேணா ஒன்றை மாதிரி இங்கேவே பண்ணட்டா, நானும் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணட்டா அப்படின்னு ஜிமினா கேட்குறாரு. ஆனால் உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு அப்படின்றாரு. ஏன்னா நம்ம ஜிமினா ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல, அவருக்கு வெளியே போகணும், இந்த மாதிரி நிறைய இடத்துக்குலாம் போகணும், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் வீட்டை விட்டே வந்தேன்னு சொல்லியிருப்பார்ல. அதை சொல்லிவிட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அப்போ தான் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு வி சொல்லிட்டாரு. நீ ஏன் வி இவ்வளோ நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா இப்போ ஒரு லவ்வர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ மட்டும்தான் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணாதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அதனால தான் நான் மட்டும் இல்லை, இங்கே பாதி லவ்வர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்பவே கஷ்டமானவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதை உன் வாயிலேருந்து கேட்கும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது ஜிமினா அப்படின்றாரு. அப்படியா, சரி இங்கே பாரு, இங்கே சிசிடிவி கேமரா இருக்கும் போல், நம்ம இப்படியே இந்த ஹக் போஸ்ட்லேயே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒன்று அப்புறம் அப்படின்றாங்க. அடா ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிமினா நவுறாரு. சரி பேபி, அப்போ நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, வாங்கி தரேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்றாங்க. இல்லை நான் வேணா ட்ரிங்க்ஸ் வாங்கி தரவா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஷிங் வர மாதிரி பண்ணுறாரு. அப்படியா, சரி ஒன்றும் இல்லைனா விடு அப்படின்றாரு. இல்லை உனக்கு வேறு ஏதாவது வேணுமா சொல்லு அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ ஒரு கிஸ் வேணும் அப்படின்றாரு. ஆனால் இங்கே சிசிடிவி கேமரா இருக்கே அப்படின்றாரு. அப்போ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பிடிச்சி உள்ளே இழுத்து கிஸ் பண்ணுறாரு. வீக்காக ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா முன்னாடி எப்படி ஓடிப்பார் அதே மாதிரியே இங்கே வீ பண்ணுறாரு. இதை நம்ம ஜிமினா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. தென் இப்போ வி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. வர வழியில் சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. பட் எதுவுமே அவருக்கு வாங்க தோணலை. அப்போ தான் நம்ம வீக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயையோ, நம்ம ஆளுக்கு நாளைக்கு பர்த்டேல மறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கேக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்குறாரு. அவன் ஜிமினாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாரு. அது அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஜிமினா வீக்கு கால் பண்ணுறாங்க. வி, என்னை மன்னிச்சிடு, இன்றைக்கி உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் முடியல, ஏன்னா இன்றைக்கி எனக்கு நைட் ஒர்க் இருக்குது, ஸோ நான் நாளைக்கு காலையில் தான் வருவேன் அப்படின்றாரு. வீக்கா ரொம்பவே சேடாகிடுது. இது என்ன, நான் இவனுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுவும் தூக்கமே வரல அவருக்கு. ஜிமினா வருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. கரெக்டாக 1 மணிக்கு வராரு. பார்த்தா நம்ம வி நல்லா படுத்து தூங்கியிருக்காங்களா அந்த இடத்துலையே. ஜிமினா தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டு தூங்க வைக்கிறாரு. இவன் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கு போகிறாரு. நம்ம வி வந்துட்டு இப்போ எழுந்திருக்கிறாரு. பார்த்தா மார்னிங் ஆகிடுது. நான் எப்படி இங்கே வந்தான், அதுவும் ஜிமினாவை காணோம், ஆனால் அவன் தான் வந்து போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காரு. அவனாக தான் இருக்கும், அவனுக்கு இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து ஜிமினா சொல்லி கத்திகிட்ருக்காரு. ஜிமினா நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரா, ஸோ எழுந்திருக்கவே இல்லை. இப்போ மட்டும் நீ எழுந்திருக்கலன்னு வச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த வேராண்டா இருக்கும்ல, அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு ஜிமினாவோட வீட்டுக்குள்ளே வராரு. ஜிமினா சிரிச்சிட்ருக்காரு. எவ்வளோ தைரியம் தானே சிரிச்சிட்ருப்ப, இன்றைக்கி எனக்கு லீவு அப்படின்றாரு. ஏன் லீவு? ஏன்னா இன்றைக்கி நானாக லீவ் கேட்டேன் உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஹாப்பி பர்த்டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. வீக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜிமினாக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. சரி எங்கே என்னோடய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. அதெல்லாம் நான் ஒன்றும் உனக்கு வாங்கவே இல்லை, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே நம்ம ஜிமினாக்கு கேக் வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் கொடுக்குறாரு. ஜிமினாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு வி. என்ன இந்த கிஃப்ட்டு கொடுத்தனாலையா? இல்லை என்னை இப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டே எனக்காக இவ்வளோ பண்ணுறல்ல, அதனால தான். ஏன் இதில் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தானே பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு பண்ணது கிடையாது அப்படின்றாங்க. இதை கேட்கும்போது வீக் ஒரு மாதிரி இருக்குது. சரி
இதான் இதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜிமினாவும் அதை கட் பண்ணிவிட்டு தேங்க்யூ வி, ஐ லவ் யூ அப்படின்றாங்க. லவ் யூ டூ ஜிமினா. இனிமேல் நம்ம லைஃப் இந்த மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கணும். அதுக்கு நீயும் நானும் லைஃப் பூரா ஒன்றாவே இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜிமினாவையே ஹக் பண்ணிவிட்டு லைஃப் பூரா இல்லை, இந்த லைஃப் முடிகிற வரைக்கும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாலும் சரி, நான் உனக்கு நீ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த லைஃபே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணுறாங்க. ஜிமினாவும் அப்படியே வீக்கு கிஸ் பண்ணுறாரு. தென் ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட அடைமழை வரும் அதில் நனைவோமே நம்ம விமின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.